ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கனிக்கும் பார்வதிக்கும் பயங்கரமாக முட்டிக்குது. என்னங்க ப்ரோமோ 3 தான் முட்டிக்குதா கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைவ்லேயே பயங்கரமாக வந்து முட்டிக்கிட்டே இருக்குது. ஏன்னா கனி வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. நேற்று கனியால் விஜய் பார்வதி ஜெயிலுக்கு போனாங்கல்ல, இப்போ விஜய் பார்வதியால் கனி ஜெயிலுக்கு போகிறாங்க. அந்த ஒரு காண்டு தான் ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக முட்டிக்குது. இப்போ என்னென்னா, விஜய் பார்வதி வெளியில் நின்று திவாகர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சபரி வந்து கூப்பிட்றாரு, எல்லாருக்கும் பசிக்க தான் வாங்க அப்படின்னு. இவங்க கிச்சன் டீமில் இருக்காங்க. யார்? பார்வதி. அப்போ கண்டிப்பாக அவங்க தான் ஃபஸ்ட்டு போயாகணும். என்ன சண்டை நடந்தாலும் கிச்சனை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்போ எதுக்கு நீங்கள் கிச்சனை வந்து அன்றைக்கி வந்து அவ்வளோ சண்டை போட்டு வாங்கணும்? புரியுதுங்களா? சண்டை போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு கிச்சனை வாங்கிட்டு கிச்சன்லேயே இருக்கிறதில்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அமித் புரா தான் இருக்கார். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. கத்திரிக்காயை எப்படி கட் பண்ணுறது தெரியாமல் நீங்கள் எதுக்கு கிச்சனுக்கு போனீங்க? அப்போ அமித் ப்ரோ தானே ஃபுல்லாக வந்து டஃப்பாக இருக்கும். அதை வந்து பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் எல்லாருக்கும் ஒன்றும் ஆகாதுன்றாங்க. இது எப்படி நீங்கள் சொல்லலாம்? அப்போ இதே இது வந்து கனி வந்து சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா? இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. விஜய் பார்வதி சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு அமித் வர கலாய்க்கிறாங்க. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் உங்களால் பொறுத்துக்க முடியாது அந்த கேப் அப்படின்னு அவர் கலாய்ச்சி விட்றாரு. நீங்கள் எப்பயுமே 5 நிமிஷம் கேப் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் வந்துட்டு கனி வந்து என்ட்ரி கொடுத்து சண்டை போடுறாங்க. என்னன்னா வெளியில் போயிட்டு பேசிட்டு வரீங்களே, என்னன்னா பொறுப்பாக வேலை செய்யுங்க அப்படின்னு கலாய்க்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, கத்துறாங்க, வெளியில் போயிட்டு நான் பேசிட்டு வந்ததுனால இங்கே ஒன்றும் மூழ்கி போயிடாது அப்படின்னு கத்துறாங்க. அவங்க சொல்கிறதுல என்ன நியாயம்? நீங்கள் பொறுப்பாக ஒரு ஒரு வேலையை எடுத்திருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக பண்ணணும். இவங்க உடனே அது மூழ்கி போகாது, அது மூழ்கி போகாது, இது மூழ்கி போகாதுன்னு சொல்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா அன்றைக்கி கமருதீன் கிட்ட வந்துட்டு நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன், நீ அந்த நெய் எடுக்கூடாதுன்னு அவ்வளோ வக்கனையாக பேசுனீங்கல்ல. அப்போ இன்றைக்கி இந்த வேலையை நீங்கள் தானே பண்ணி ஆகணும். அப்போ இவங்க கலாய்ச்சாங்க, கனி இப்படியே நல்லா ஊரை ஏமாற்றிட்டுருங்க அப்படின்போது நீங்கள் முதல் ஜெயிலுக்கு போகணும்னு கலாய்க்கிறாங்க. இது ஏன் வீடு, அதை வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக முட்டிக்கிட்டு இந்த ப்ரோமோ 3 முடியுது. ஸோ பயங்கரமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் பார்வதி எல்லாத்துலேயும் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியாது. இப்போ கிச்சன் டீமில் இருக்கீங்கன்னா கிச்சன் டீமில் தான் இருக்கணும். உங்களுக்காக நீங்கள் அப்பப்போ பர்சனலாக பேசுகிறேன், வெளியே போய் குசும் பேசிட்டு வந்தீங்கன்னா அப்போ எதுக்கு நீங்கள் கிச்சன் டீம் வந்து முதல்ல கேட்டீங்க? புரியுதுங்களா? அதுக்கு கனியே இருந்துட்டு போவாங்களே, அவங்க பிரம்மாஸ்திரமாக யூஸ் பண்ணுறாங்களோ இல்லை வந்து பானபாஸ்திரமாக யூஸ் பண்ணுறாங்களோ அது அவங்களோட இஷ்டம். ஒழுங்காக பொறுப்பாக அவங்க இருக்கும்போது நடந்துச்சா இல்லையா? எல்லாருமே வந்து பாராட்டினாங்களா இல்லையா சாப்பாடு விஷயத்தில்? ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக விஜய் பார்வதி பண்ண பெரிய தவறு. இதில் வந்து பயங்கரமாக முட்டிக்கிச்சு. கண்டிப்பாக விஜய் சேதுபதி எபிசோடில் வந்து அமித் சொல்லவா தான் போகிறாரு. அங்கே வந்து விஜய் பார்வதிக்கு அடி விலை தான் போகுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.